உன் உள்ளம் உடைந்ததோ என் பாவ சேற்றினாள். அனைவருக்கும் தவக்காலத்தில் இறைவன் பெயரால் வாழ்த்துக்களும் ஜெபங்களும். வருடா வருடம் எங்கள் பங்கிலிருந்து ஏதாவது ஒரு மார்க்கமாக தவக்கால திருப்பயணத்தை மேற்கொள்வதுண்டு. அதேபோல் இந்த ஆண்டு 2026ஆம் ஆண்டு சென்னை மார்க்கமாக தவக்கால திருப்பயணத்தை மேற்கொள்ள திட்டமிட்டு பயணித்தோம். அதன்படி முதல் திருத்தலமாக ஸ்ரீபெரும்புத்தூர் ஆரோக்கிய அன்னை ஆலயம், இரண்டாவதாக போரூர் கிறிஸ்து ஜோதி ஆலயம், மூன்றாவதாக கிண்டி செயின்ட் தாமஸ் மவுண்ட், நான்காவதாக பெசன்ட் நகர் புனித ஆரோக்கிய அன்னை ஆலயம், ஐந்தாவதாக பாலவாக்கம் புனித அந்தோனியார் திருத்தலம், ஆறாவதாக வெட்டுவாங்கேணி புனித அன்னாள் ஆலயம், இறுதியாக கேளம்பாக்கம் இறையிறக்கத்தின் ஆண்டவர் ஆலயத்தில் எங்கள் தவக்கால திருப்பயணத்தை முடித்தோம். அதனை தொடர்ந்து இறுதியாக கோவளம் கடற்கரைக்கு சென்று சிறிது நேரம் இளைப்பாறிவிட்டு மீண்டும் எங்கள் பங்கிற்கு திரும்பினோம். எங்கள் பங்கின் பெயர் கனியம்பாடி திரு இருதய ஆண்டவர் திருத்தலம், வேலூர் மறை மாவட்டம். இந்த ஆண்டு தவக்கால திருப்பயணம் சிறப்பாக நிறைவுற்றது. அடுத்த ஆண்டு திருப்பயணத்திற்காக காத்து கொண்டிருக்கிறோம். அனைவருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி ஈஸ்டர். உனக்காக மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய், எனக்காக நீ என்ன செய்தாய். உனக்காக மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய், எனக்காக நீ என்ன செய்தாய். மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், ஷேர் செய்யவும்.